இவங்களே வந்து ஒரு ஃபேக் கம்பெனி, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேக்காக வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சா அதுவே வந்து ஃபேக் அட்ரஸ் தான் வந்து நினைக்கிறேன். அது ஃபேக் இருக்க மாதிரி காமிச்சு சோறு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட சொல்லி சின்ன அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வாங்கி பாடு நுழைஞ்சிருக்கு. வந்து 700-800 செலவு பண்ணி அந்த ப்ளூ டிக்கை வாங்கி வச்சுக்கிறேன். பையில வச்சுக்கிட்டு எல்லா ஸ்கேம் ஆடையும் வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னடி இது ஆரம்பிக்கலாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து பார்த்தேன். அதுல வந்து என்ன மென்ஷன் ஆயிருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா பூமா அட்வர்டைஸ்மெண்ட்காக நாங்க வந்து மாடல்ஸ் எடுக்கிறோம், ஹை பே வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மட்டும் எங்க இருந்து தான் எதிரிங்கெல்லாம் வராங்கன்னே தெரியல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய், ஒருத்தனுக்கு எதிரிங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து அவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதை கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அது வாட்ஸ்அப்புக்கு வந்து போயிடுச்சு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிதான் வந்து இப்போ இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு மெசேஜ் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு ஹாய்னு சென்ட் பண்ணாலே வந்து போதும். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் க்ளோஸ் கேஸ்டிங் அப்படி வந்து போட்டிருக்காங்க. க்ளோஸ் கேஸ்டிங்னு வந்து இவங்களே வந்து ஒரு ஃபேக் கம்பெனி, அது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து நம்ம கிட்ட என்ன வந்து கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேமு, ஏஜ், ஹைட்டு, சிட்டி. ஸோ இந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷனையும் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 5 பிக்ஸை வந்து கேட்கறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 ஃபோட்டோ சென்ட் பண்ணால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் உங்களை ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களை நம்ப வைக்க முடியுன்றதுக்காக. என்னன்னா ஏதேதோ பேசுறியாண்ணா. நீங்கள் அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு மெசேஜ் வந்து பூமாவோட லோகோ வச்சு ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து நாங்கள் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நாட் இன்க்ளூடிங் பூமா, நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்க, வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாருக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. வி ஹேவ் ஷேர்ட் யுவர் ப்ரொஃபைல் ஃபார் பூமா ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து பூமாக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கே சொல்லிடுவோம். அதாவது நான் அன்றைக்கே வந்து கேட்ட உடனே சென்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நாளைக்கே வந்து சொல்லிடுறோம். அது வந்து 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் வந்து இவர் வந்து அவைலபிளாக இருப்பார் போல ஸ்கேம் பண்ணுறதுக்கு. அதனால வந்து அந்த ஒரு டைமிங்கில் வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இந்த உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதாவது வேற ஏதாவது ஆட் வருது அப்படின்னா அதுக்கும் வந்து நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷூட் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயினு. நீங்கள் எப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஃபோட்டோஸு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு 4 days வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அடுத்த 4 daysக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இவருக்கு வந்து கரெக்டாக நவம்பர் 11 வந்து சென்ட் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 12, 13, 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 PM, அதாவது மதியம் வந்து 1 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து இவங்க வந்து இந்த ஷூட் எடுக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து உங்கள் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அதாவது வந்து லொக்கேஷன் வந்து ஃப்ளெக்சிபிள். அவர் வந்து அது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து பர் டேக்கு வந்து 38,000 ரூபா வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. 1 கோடி நீ பார்த்த உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 சேஞ்சஸ் வந்து இருக்கும். 17 சேஞ்சஸ் மீன்ஸ் வந்து நீங்கள் 17 டிஷர்ட்ஸை வந்து கட்டி வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ 17 சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 17 சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேக்கே வந்து 38,000 வந்து கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணி அது ஃபேக் மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனிபுலேட் பண்ணுறாங்க. அவங்க பக்கம் இன்ஸ்டா ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவோட ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ப்ரூமாவோட அந்த ரெஃபரன்ஸ் ஷூட் பிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு டெமோ மாரி அதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஷூட் டீட்டெயில்ஸ்னு போட்டு திரும்ப அந்த டேட்டெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அனுப்புகிற மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சேஞ்சஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அனுப்புன மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 16 சேஞ்சஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் எதிராக உண்மை
8% வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் கமிஷன் அப்படின்ற மாதிரி. செலக்ட் சிட்டி நியரஸ்ட் ஆஸ் த கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்க நியரஸ்ட்ல இருக்க சிட்டி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த ஆடுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, சென்னையிலேருந்து ஃபுல்லாக இந்தியாவில் இருந்து இருக்கிற ஆல்மோஸ்ட் சிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. மெயினான ஆல்மோஸ்ட் சிட்டிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அப்படி இந்த சிட்டிஸில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் நியர்பை சிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான ட்ராவலிங் சார்ஜ், ஃபுட்டு எல்லாமே வந்து கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கேமே இந்த அளவுக்கு வந்து ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து ஃபுல்லாக பக்காவாக வந்து அடிச்சிருக்காங்க அந்த மெசேஜை வந்து. ட்ரெஸ் டைப் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஷர்ட்டு, லோயர்ஸு, ட்ராக்கு, ஷூட்ஸு, அந்த கேப்ஸ், அதாவது அந்த பூமா சம்மந்தப்பட்ட அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க, கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. இமேஜஸ் வந்து உங்களோட பூமா அஃபிஷியல் பேஜில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுற அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நாங்கள் பூமா வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. ப்ரொசீஜர் ரெக்யர்மெண்ட்ஸ்னு போட்டுட்டு உங்களோட இப்போ சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, நியரஸ்ட் ஏர்போர்ட் ஆர் ஸ்டேஷன், உங்களுக்கு உங்கள் சிட்டியில் இருக்க நியரஸ்ட் ஏர்போர்ட் ஆர் ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பிக்டர் ஆஃப் லொக்கேஷனும் வந்து கேட்டிருக்காங்க. யூபிஐ ஆர் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரீஃபண்ட், இதுதான் வந்து மெயினான விஷயத்துக்கே இப்போ நம்ம இப்போ தான் வரோம். ஓகேவா? ரீஃபண்ட் அண்ட் அட்வான்ஸ் வந்து பே பண்ணுறதுக்காக உங்களோட யூபிஐ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து நம்மளை வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. 3000 வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 40 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதாகவும் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. எப்படி முடிஞ்சா? ஓகேவா? இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்காக வந்து நாங்கள் டெபாசிட் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வந்து ஜஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மணியை வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஏன்னா இப்போ வந்து உங்கள் ஸ்லாட்டை வந்து புக் பண்ணாதான் அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டுக்கு திரும்ப யாரும் வராமல் பிடிச்சி வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. முன்னாடி போட்டிருந்ததுல வந்து 40 மினிட்ஸில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸில் வந்து உங்கள் யூபிஐக்கு வந்து டெபாசிட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுலேயும் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து 40 மினிட்ஸ்னு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து 20 மினிட்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து 1008 ஃபேக்கான விஷயம் இதுலேயே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தாலே தெரியுது. We won't charge any money from our models. ஆக்சுவலாக டெபாசிட்னு ஒரு அமௌண்ட்டை வந்து 3000 வாங்குறானுங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் வந்து இங்கே won't charge any money அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறானுங்க. இஃப் நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் சே நோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வேறு மாடல்ஸை வந்து பார்த்துப்போம். அதாவது வந்து நாங்கள் வேறு விக்டிம்ஸை பார்த்து அவங்கள வந்து ஸ்கேம் பண்ணிப்போம், உங்களை வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அது விஷயம். அது பொழப்புக்கு 4 பேர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்வத்தில் வந்து 3000 வந்து பே பண்ணுறாங்க அட்வான்ஸாக. பே பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிளாக் பண்ணிட்டு பைய தூக்கிட்டு ஓடிடுவான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்னும் நம்ப வைக்கிறதுக்காக அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான். அதாவது வந்து கம்பெனி பேர் வந்து க்ளோஸ் கேஸ்டிங்கு, காலிங் நம்பர்னு சொல்லிட்டு இவனோட நம்பர் தான் அது. ஆக்சுவலாக இவனோட வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கான். அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மும்பையோட ஒரு அட்ரஸை வந்து கொடுத்துருக்கான். அதுவே வந்து ஃபேக் அட்ரஸ் தான் வந்து நினைக்கிறேன். அது ஃபேக். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான். இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் கேஸ்டிங்கோட ஒரு ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஃபாலோவர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 203Kன்னு சொல்லிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் வந்து 2,03,000 ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேக்காக வந்து வாங்கியிருக்கான். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியே ஃபுல்லாகவே வந்து ஃபேக் ஐடி தான். ஓகேவா? இதில் வந்து ஒரு சில மாடல்ஸோட அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணதுன்னு தெரியல, மேபி யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹைலைட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கான். இதில் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துருக்க நம்பரும் அந்த வாட்ஸ்அப்போட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஐடி மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்காக வாங்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? லோ பட்ஜெட்லேயே வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்குது.
அதனால 2 lakh ஃபாலோவர்ஸ் வாங்குறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கேஸ்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் வந்து சுமித்னு வந்து பயோல வந்து வச்சுட்டு இதுல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கொடுத்துருக்கான், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கான். இதுல வந்து இவருக்கு 126Kன்னு இருக்கு. 126Kனா இட் மீன்ஸ் வந்து 1,26,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இந்த ஐடியில வந்து இருக்கு. இதுவுமே வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் தான். இதுல இருக்க கன்ஃபியூஸே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சுமித் சௌதரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. இதுல இருக்க ஹைலைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நாங்க டேரக்டரும் சரி, இதுல நாங்க ஆடிஷன் பண்றவங்களும் சரி, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் வந்து நாங்க வந்து முன்னாடியே வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி யாராச்சும் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சுமித் சௌதரின்ற அக்கௌண்ட் வந்து ரியலா ஃபேக்கான்றதே வந்து ஒரு பெரிய டவுட்டு தான், ஓகேவா? ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் ஐடியே வந்து இவன் மேபி டேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த சுமித் சௌதரின்ற ஒரு அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்ட் நம்பரும் வந்து மென்ஷன் பண்ணல. என்னடி இது? ஸோ அதுதான் வந்து உண்மை. மேபி இது வந்து ரியல் ஐடியா கூட இருக்கலாம். ஏன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ஹைலைட்ஸ்ல போட்டு ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பரை வந்து ட்ரூ காலர்ல வந்து போட்டு பார்த்தேன். ட்ரூ காலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த ஒரு நம்பருக்கு வந்திருக்கு. ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் மட்டும் வரல, இந்த நம்பருக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி 3,000 வந்து அட்வான்ஸ் பே பண்ணி ஏமாந்த மாதிரி வந்து இதுல வந்து கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இவர்கிட்ட வந்து இதுல என்ன ஆக்சுவலா போட்டிருக்காங்க அப்படின்னா they will approach you by saying they want a model for Puma brand. அதாவது நான் சொன்ன அந்த கான்செப்ட் தான். Puma பிராண்டுக்கு வந்து ஒரு மாடல் வந்து வேணும் ஃபோட்டோஷூட்காக. அண்ட் டேக் few thousands by saying for ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சில மணி வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சரே பண்ணல, அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுல ஒரு சில பேர் வந்து ட்ரூ காலர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து இத்தனை பேர் வந்து இந்த ஒரு ஸ்கேம்ல வந்து விக்டிம்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுல வந்து இந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஏமாந்தவங்க தான். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. ஜாப் சீக்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணி போறது வந்து நம்ம தப்புனே வந்து சொல்ல முடியாது. ஸ்கேம்ன்றதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழியில வந்து நம்மளுக்கு மணி வேணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சில ஆள்லாம் வந்து இருக்காங்க, ஓகேவா? அவங்க மத்தியில வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேராகிராஃப்லாம் அடிச்சு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லாம் வந்து கொடுத்து, அதுவும் நம்புற மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லாம் வந்து கொடுத்து அதில் ஹை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மாதிரி காமிச்சு மக்களை ஏமாத்துறது வந்து ரொம்பவே வந்து ஆக்சுவலா இப்பெல்லாம் ஈஸியா போயிடுச்சு. அதாவது வந்து இது ஒரு ஃபிஷிங் டைப் மாதிரி தான். ஆக்சுவலா ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட சொல்லி சின்ன அமௌண்ட்டை வந்து ஈஸியா வாங்கிக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 30,000 ஒரு நாள்ல சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நம்மளுக்கு தெரியாது, ஈஸியா வந்து எடுத்து கொடுத்துரும். அதுவும் இந்த ஜாப் சீக்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலைமை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கேமுக்கு அந்த விக்டிம்ஸே வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் மெயினான ஆளா வந்து இருக்காங்க. இந்த ஸ்கேமுக்குலாம் மூல காரணம் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம மார்க் மாமா தான். நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். இந்த மார்க் மாமா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ப்ளூ டிக்கை எப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பயே ஸ்கேமர்ஸ் பூரா வந்து 700-800 செலவு பண்ணி அந்த ப்ளூ டிக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த ப்ளூ டிக் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து இது வெரிஃபைடு பர்சன் தான், நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து ஃபேக்கா தான் வந்து இருக்காங்க. இந்த ப்ளூ டிக்கும் வந்து அது ஸ்கேமரா இல்ல ரியல் பர்சனா வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. காசை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு அந்த ப்ளூ டிக்கை கொடுத்துருது. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ டிக் இருந்தாலே வந்து அது ஒரு மாதிரி கெத்தா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கு தான் வந்து இந்த மாதிரியான அந்த ப்ளூ டிக்லாம் வந்து கொடுத்து வெரிஃபைடு பர்சன் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்களாம் ப்ளூ டிக் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு யூடியூப் பிரீமியம் மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து வாங்கி வச்சுக்கிறான் ப்ளூ டிக். பாக்குறவங்க வரவங்க ப்ளூ டிக் வச்சிருக்காங்க. அதனால யாரு வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் யாரு வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன்றதே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காரு. இதனால மட்டும்தான் இந்த ஸ்கேம் நடக்குதா அப்படின்னு வந்து கேட்டா அதுவும் கிடையாது. இன்னொன்னையும் வந்து நம்ம மார்க் மாமா வந்து பண்றாரு. அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ல இருந்தா இப்ப நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. இன்ஸ்டாகிராம்ல இருந்து
டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கு கூப்பிட்டு போகிறதும் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு கூப்பிட்டு போகிறதும் வந்து ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஆடுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வந்து நம்ம மார்க் மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார் நீங்கள் ஸ்கேம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆடு போடுறீங்களா, ஆடு போடுறதுக்கு எனக்கு காசு வந்தால் போதும்ன்ட்டு காசை வாங்கி பையில வச்சுக்கிட்டு எல்லா ஸ்கேம் ஆடையும் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுறாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் வந்து அஃபிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடு வந்து ஒருத்தவங்க சேனல்ல இருந்து, அதாவது ஒருத்தவங்க ஐடியில இருந்து ஒரு ஆடு வந்து வருது அப்படின்னா, அந்த ஆடு வந்து ரியலா ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை வந்து கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஆடை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு அலோவே பண்ணணும். ஆனா நம்ம மார்க் மாமா என்ன பண்றாருன்னா, காசை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு எல்லா ஆடையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடையுமே வந்து அந்த ரீல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணி விட்டுறாரு. சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கலாம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடையும் வந்து பிளைனா வந்து நம்பாதீங்க. ஆக்சுவலா அது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடு வருதுன்னா அந்த ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு அவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு, அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரியலா இல்ல ஃபேக்கான்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ப்ளூ டிக் இருந்தாருன்னா ஒரு பர்சன் வந்து வெரிஃபைடு பர்சன் கிடையாது கண்டிப்பா. ஓகேவா? அவரு என்ன அவருக்கு பேக்ரவுண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணிட்டு அவர் ட்ரஸ்டபிளா இருந்தா மட்டும் நீங்க அவர்கிட்ட போய் கான்டாக்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேக்கா தான் வந்து இருக்கு. நான் ஏன் வந்து இதை இன்ஸ்டாகிராம்னால வந்து ஈஸியா வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதுல வர ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணா லிங்கை வந்து டிஎம்க்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த ரீல்ஸ் உருட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இப்ப யூடியூப் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜிங் ஆப்ஷனும் வந்து கிடையாது. அதனால நீங்க அதுல கமெண்ட் பண்ணீங்கன்னா அது கமெண்டா மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அந்த கமெண்ட்டுக்கு உங்களால ரிப்ளை வேணா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது மாதிரி வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லிங்கை வந்து டிஎம்ல அமைச்சு விட்டு உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணால் எந்த ஆடை வேணால் இப்போ பப்ளிஷ் பண்ண முடியும். அதை மாதிரி யூடியூப்ல வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமா வந்து கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அது. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ யூடியூப் வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னோட பெர்மிஷன் இல்லை. பெர்மிஷன் இல்லாமலே அது ஒரு ஸ்கேம் லிங்க். அந்த லிங்க் வந்து சேஃப்டி இல்லைன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டான் யூடியூப்காரன். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ன்றது வந்து ஒரு சேஃபான பிளாட்ஃபார்மா இருக்கு. எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே வந்து அதை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கு. மார்க் மாமாவும் இதே மாதிரி இருந்தாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வர காசு பத்தல அப்படின்ட்டு த்ரெட்ஸ்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுலயும் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அது பத்தலன்ட்டு ஸ்கேமர்ஸ்ட காசு வாங்கி பையில போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கே வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால நான் இந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், இந்த பொருளை ஆர்டர் பண்ணேன், ஆனா வந்த பொருள் வந்து எனக்கு ஃபேக்கா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமை நம்பி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போகாதீங்க. ஃபர்ஸ்ட் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆடு வருது ப்ரோ, இது ஃபேக்கா ரியலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க என்ன டிஎம் பண்ணுங்க, அந்த லிங்கை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதை செக் பண்ணிட்டு அது ஃபேக்கா ரியலான்றதை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துட்டு சேஃபா இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துறேன்.